கேரளாவில் ஒரு பொண்ணு 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் 5 வருஷம் தொடர்ந்து 60 ஆம்பளைங்களால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. இது ரீசெண்டாக ஒரு கமிட்டியில் அந்த பொண்ணோட கோச் பார்த்துட்டு என்னம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி கூப்பிட்டு போய் அங்கே சைக்காலஜிஸ்ட்லாம் வச்சு இது வெளியே வந்திருக்கு. அந்த 60 ஆம்பளையில் ஒருத்தனுக்கு கூட தோணலை பாருங்கள், நம்ம பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இது பண்ணுறது தப்புன்னு ஒருத்தனுக்கு கூட தோணலை. எல்லாமே அவ்வளோ மிருகமாக நடந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஆகிருக்குன்னா, 13 வயசில் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் காட்டியிருக்கான். அதாவது என்ன காட்டியிருக்கான்னா, போனோகிராஃபிக் காமிச்சு அந்த பொண்ணை இது பண்ண வச்சுருக்கான், மிரட்டி பார்க்க வச்சு அதுக்கப்புறமேல்ட்டு கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆபாசமான ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கான். அது போக அந்த பொண்ணு ஒரு 16 இயர்ஸ் இருக்கும்போது அந்த பொண்ணை ரப்பர் தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துட்டு அது போக அதிகமான பேரை கூட்டி அந்த பொண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். அது போக அந்த பொண்ணோட கோச் அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி எல்லாருமே சுற்றி இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதைத்தான் பெண்கள் சொல்கிறாங்க எஸ் ஆல் மென். எஸ் ஆல் மென்னு அவங்க சொல்கிறது ஆம்பளைகளை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற கான்டெக்ட்லேயே சொல்கிறது கிடையாது. எஸ் ஆல் மென் எப்படின்னா, அவங்க யாரை நம்புறதுனே தெரியல, அவங்களுக்கு நெசசரியே கிடையாது. வெளியே வந்தால் எல்லா ஆம்பளையும் அவங்களுக்கு ஒன்று தான். எவன் எப்போ எப்படி மாறுவான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ தே ஆர் நாட் சேஃப், தட்ஸ் வை தே ஆர் டெல்லிங் எஸ் ஆல் மென் அப்படிங்கிற கான்டெக்ட்டில் தான் சொல்கிறாங்களே தவிர உன்னை பர்சனலாக அட்டாக் பண்ணணும், ஆம்பளைங்கனாலே இப்படி தான் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க சொல்கிறது கிடையாது. இப்போ நீங்களே வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க வெளியே போகும்போது என்ன சொல்லுவீங்க? பார்த்து போகும்போது வெளியே பசங்கள்ட்டெல்லாம் பார்த்துருமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்களே அந்த இடத்துல எஸ் ஆல் மென் அப்படிங்கிறதான் இம்ப்ளிசிட் பண்ணுறீங்க. இப்போ நான் இங்கே சண்டை போட வரல, எஸ் ஆல் மென்னு சொல்லணும், நாட் ஆல் மென்னு இன்செக்யூரிட்டி தனமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறது வேலைக்கே ஆகாது. அப்படி பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆக்சுவலாக நான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2025 நடந்த ரொம்ப கோரமான விஷயம் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் முகேஷ் சந்திரகர் அவரோட டெத்தை தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே இந்த விஷயம் வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வரிசையாக நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது, அப்படியே தாண்டி போயிட்டே தான் இருக்கும். இதனால் என்ன ஆக்ஷன் இருக்குது, என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. ஆக்சுவலாக இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேஸ் கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்ட மசோதாவில் என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, தீர்மானம் ஏற்றிருக்காங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகப்படுத்தியிருக்காங்க, தண்டனைகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ஆனால் இப்படி பண்ணுறவங்க அடி வாங்குவாங்க, அது உறுதி. இப்போ 2 முறை தொடர்ந்து கேஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அப்படி நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. அதுபோல் இந்த கேஸ்லேயே 60 பேர் இருக்காங்களா, அதில் போக்சோவில் ஏற்கனவே அரெஸ்ட் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்படி கண்டினியூஸ் ஹேபிச்சுவல் அஃபண்டரை எந்த அர்த்தத்தில் வெளியே விட்றாங்கங்கிறது எனக்கு தெரியல. என்ன கேட்டால் இதுக்கெல்லாம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமானா கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொவைடட் அவன் அவனுக்கு எதிரான கில்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கு ப்ராப்பர் எவிடன்ஸோடு அப்படின்னா கண்டிப்பான முறையில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் ஒரு தீர்வாக இருக்கும் இதில்.